Right, so what we are going to discuss today is the basic good manners to be followed. Okay, number one, salutation and the names while talking. When you are speaking to someone, if that person is younger to you, say the name mostly, at least repeatedly in couple of statements. Let's say, for example, if I am talking to Hishmita. Hishmita, how are you doing? Sir, I am fine, sir. Hishmita says. When is your school, Hishmita? I ask. Sir, my school starts on June 8th, Hishmita says. Okay, Hishmita, please understand. See, over wordly na Hishmita. A name is the sweetest music for a human being's ear. And elder irundanga the salutation use pannu. Good evening, sir. Thank you, sir. Okay, so good evening. அதே மாதிரி salutation எப்போ பண்ணலாம்னு சொல்லி கேட்டால் ஒரு பப்ளிக்கில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா ஒரு பப்ளிக்கில் பேசும்போது ஆடியன்ஸ் இருக்காங்க, அங்கே யாரோ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒருத்தர், ரைட், மேபி a டீச்சர் ஆர் தி ஆர்கனைசர். மேனர்ஸ் என்ன அப்படின்னோம்னா அவங்களுக்கு நம்ம தனியாக விஷ் பண்ணணும். ஸோ when you're starting a presentation, good evening sir, good evening my dear friends, good evening ma'am, good evening my dear friends அப்படிங்கிற மாதிரி. Good evening everybody, good evening all of you, those are not accepted. அதனால தான் அங்கே நான் சொல்லியிருக்கேன் salutation and the names while talking. 80s 90s அப்பா கிட்ட பேசும்போது ஆமாங்கப்பா இல்லைங்கப்பா, ஆமாங்கம்மா இல்லைங்கம்மா அப்படின்னு தான் பேசி பழக்கம் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில், ஸ்பெசிஃபிக்கலி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். ஆனால் இப்போ அப்பா கிட்டையும் சரி அம்மா கிட்டையும் சரி யாருமே அப்படி பேசுறது இல்லை. ஸோ ஆஸ் லாங் as they are not taking it seriously, then it is not a problem. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வெளியில் இந்த பழக்கம் உள்ள அங்கே இருந்தால் தான் வரும், ரைட்? அதனால தான் வெளியில் வந்துட்டு சம்டைம்ஸ் இஃப் யூ எல்லா காலேஜஸ்லையும் பார்ப்பேன். ஸோ காலேஜஸ் நான் கிளாஸ் எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா சம் ஸ்டூடெண்ட்ஸ் will be superbly behaving. மை கமின் சார் அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவனை ட்ரைனிங் பண்ணும்போது அவனுக்கு ஏதோ ஒரு டவுட் சொன்னால் கூட அப்படிமா எனக்கு அப்படியே பிச்சுக்கிட்டு வந்துடும். அப்புறம் நான் அவனோட பார்வை பார்த்தோன்னா நம்ம மாற்றிக்குவோம். எதுக்கு அந்த பார்வையை அவன் வாங்கணும்? அவனே வெல் மேனர்டாக இருக்க வேண்டியதானே. சாரி சார் அப்படின்னு கேட்கலாம், இல்லை எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு கேட்கலாம். அதுதான். ஸோ that's the first manner, salutation and names while talking. Second one, tiny little appreciations. சின்ன சின்ன விஷயத்துக்கு அப்ரிஷியேட் பண்ணி பழகுங்க யாராக இருந்தாலும். I'll start with a very tiny example of going to a hotel or a restaurant for having food. When a person comes and supplies the food to you, this person has to be respected. And when he supplies, and that person is 45 years of age, and he comes and serves you the food plate, you can thank him and thank you. Thank you, thank you sir. Even if it is a water glass that is given by a person, say thank you. And after you eat food, if at all, or heart க்கு அது வார்மா இருக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா அந்த பர்சன் அப்ரிஷியேட் பண்ணுங்க. அந்த கல் அளவுக்கு இருக்க முதலாளி நான் சொல்லலை, right? But these people, a small act of kindness will turn them on and they will feel so good. So அந்த மாதிரி விஷயத்தில் அப்ரிஷியேட், ஒரு செக்யூரிட்டி அப்ரிஷியேட் பண்ணுங்க. தேங்க்யூண்ணா ஃபார் allowing me in. Thank you sir for giving the plates of foods and water அப்படின்ட்டு டிப் கொடுக்குறோம். டிப் அப்படிங்கிறது டிப்ஸ் அப்படிங்கிறத ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லி கேட்டால் டு இன்டியூஸ் பர்சனல் செல்லிங். அதுதான் டிப்ஸ், டு இன்டியூஸ் பர்சனல் செல்லிங். ஸோ நீ ஒரு 10 ரூபா டிப்ஸ் 20 ரூபா டிப்ஸ் நீ கொடுக்குற அப்படின்னா இட் மீன்ஸ் யூ ஆர் இன்டியூசிங் த பர்சனல் செல்லிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி டைனி லிட்டில் அப்ரிசியேஷன்ஸ். கிளாஸில் நான் இப்போ சொல்கிறது அப்படியே இமேஜின் பண்ணிட்டே வாங்க. நிதினுக்கு பிடிக்காதங்கிறது இஸ் ராங் வேர்டு. நிதின் கூட அதிகமாக பேசாத ஒரு கிளாஸ்மேட், அதாவது சம்மர் வெக்கேஷனில் அவன் என்ன பண்ணா அப்படிங்கிறத பற்றி ஒரு ப்ரெசன்டேஷனை கிளாஸ் டீச்சர் பண்ண சொல்கிறாங்க. Day 1 ஆஃப் த கிளாஸில் June 8th அன்னைக்கு ஆர் June 10th whenever the school is reopening. அப்போது நிதின் பார்க்குறான், என்னன்னு தெரியல, 6th கிரேடில் வந்ததை விட 7th கிரேடில் அவன் பேசுறது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு நிதின் ஃபீல் பண்ணுறான். அந்த இடத்துல நிதின் தனக்கு செஞ்சுக்கிற துரோகம் என்னன்னு சொல்லி கேட்டால், இந்த பையன் நல்லா பேசுகிறான்னு தனக்கு தோணினாலும் அவங்ககிட்ட போய் எதுவுமே சொல்லலைன்னா நிதின் அவனுக்கு செஞ்சுக்கிற துரோகம். லைக் அ சோல்ஜர் he has to walk and he has to look into the eyes. கை கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல. Vedesh, you did really well. I liked your presentation. அவன் தேங்க்யூ சொல்கிறான், தேங்க்யூ சொல்ல இல்லாடி அப்படிங்கிறான், அதெல்லாம் உனக்கு கவலையே இல்லை. when you are heartfelt-ஆ நீ கொடுக்கக்கூடிய ஒரு அப்ரிசியேஷன் அவன் ரிசீவ் பண்ணிக்கலன்னு பரவாயில்ல, நீ உன்னுடைய வேலையை நீ செஞ்சிரு. டைனி லிட்டில் அப்ரிசியேஷன்ஸ். ஓகே, ஸோ சிப்ளிங்ஸ் இருக்காங்களா, அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க. இன்றைக்கி நீங்கள் செஞ்ச ஃபுட்டு நல்லா இருந்ததுன்னா அம்மாவுக்கு அப்ரிசியேஷன் கொடுங்க. அப்பாவுக்கு தேங்க்யூ, ஸோ நீங்கள் இந்த பேனை வாங்கிட்டு வரலன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஸோ சே தேங்க்ஸ், ஷோ த லிட்டில் ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ். அதுதான் அப்ரிசியேஷன். தேர்ட் ஒன் இஸ் மை பர்சனல் ஃபேவரட், யுவர் ஓன் ஸ்டைல் ஆஃப் ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட் கொடு, அது உன்னுடைய ஸ்டைலில் நீ தாராளமாக கொடு, தப்பே இல்லை. யுவர் ஓன் ஸ்டைல் ஆஃப் ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட் இன் யுவர் ஓன் ஸ்டைல். Everybody has got a style. Like, I look into my teachers and I do like this. I keep my right hand on the chest
and I keep my left hand behind my back and I'll bow like this. Thank you, sir. Hello, sir. யார் என்னுடைய பழைய டீச்சர்ஸ் எங்கே பார்த்தாலும் சரி, that's my style. அந்த மாதிரி உனக்கும் ஒரு ஸ்டைல் வச்சுக்கோ. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கொடுக்குற ரெஸ்பெக்ட் என்னன்னு சொல்லி கேட்டேன். என்னோடய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதம் வந்து நான் அட்ரஸ் பண்ணி முடிச்சோன்னே தேங்க்யூ ஸோ மச், ஜெய்ஹிந்த் அப்படின்ட்டு தான் நான் வருவேன். தட்ஸ் மை ஸ்டைல் ஆஃப் ரெஸ்பெக்ட். நோபடி இன்ஸ்டன்ஸ் மீ தட் யூ ஹேவ் டு சே தட் ஜெய்ஹிந்த் பேட்ரியாட்டிசம் நீ காட்டணுன்ட்டு எனக்கு யாரும் சொல்லியில் கொடுக்கல. எனக்கு அது பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி உன்னுடைய ஸ்டைல் ஆஃப் ரெஸ்பெக்ட் எங்கே ப்ராக்கெட்டில் நான் சொல்கிறது எழுது. You have your own style of respect in public places, classrooms, family occasions, strange environments. Strange environments. When you're going to pay a bill, when you're going to pay the tax, when you're going to pay the electricity bill in an electricity office, when you're going to pay the insurance for your dad or mom in an insurance office, அந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்ச் என்வரான்மெண்ட்ஸில் போகிறப்போ அங்கே இருக்கவங்களுக்கு நீ கொடுக்குற ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது. தமிழில் நீ பேசின அப்படின்னா வாங்க போங்கன்னு பேசுறது, இல்லைங்கன்னு சொல்கிறது, எஸ் சார்னு சொல்கிறது, மேடம் சொல்கிறது, சலிட்டேஷன்ஸ் அப்படிங்கிறது உன்னுடைய ஸ்டைல் ஆஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறத நீ வச்சுக்கோ. பழைய மாதிரி நீ வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. Fourth one, seeking permissions and greetings. If you notice, like today I saw this fourth one in Kavinraj's message that he sent in WhatsApp. அதுக்கு நான் லேட்டாக தான் சொன்னேன், ரிப்ளை கூட லேட்டாக தான் பண்ண நினைக்கிறேன்ல. ஸோ he sent a very humble message that சார் என் நேட்டிவ் பிளேஸ் வந்து கூப்பிட்றாங்க, நான் வந்து இன்றைக்கி நைட் கிளம்பணும், பட் இன்றைக்கி நான் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணலாமா, அது நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வரேன் சார், இல்லாட்டி நான் அடுத்த மாதம் ஒரு மாதம் கழிச்சு தான் நான் வரணுமா அப்படிங்கிறது சொல்லுங்கள். So there was a seeking permission and there was greeting. So he mentioned good afternoon sir first, and then he said the scenario, and then he said nice, good, I appreciate you for that, very well. So அந்த பெர்மிஷன் அதுக்கப்புறம் வந்து நான் மெசேஜ் பார்க்கலன்னா I was in the auditor office. அவன் ஃபோன் பண்ணும்போது ஆடிட்டர் ஆஃபீஸ் ரூம்குள்ளே டவர் கிடைக்கல இல்லை ஃபஸ்ட்டு. அப்புறம் நான் திருப்பி கூப்பிட்ட பிறகு தான் நான் பேசுனது கேட்டுச்சு. ஸோ ஐ கேம் அவுட் ஆஃப் தி ஆடிட்டர் ஆஃபீஸ் அண்ட் தென் ஐ பிளேஸ்ட் கால் அகேன் அண்ட் தென் ஹி டிட் தட் ஓரலி ஆல்சோ. மெசேஜ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஓரலாகவும் சொன்னேன். அப்படி அதுதான் சீக்கிங் பர்மிஷன் அண்ட் கிரீட்டிங்ஸ். ஸோ அதை நான் கிருஷ்மிதா கிட்ட கூட கேட்டேன். ஸோ கிருஷ்மிதா, வாட் வில் யூ டூ வென் யூர் என்ட்ரிங்? ஸோ சீக் பர்மிஷன் அண்ட் கிரீட், ரைட்? ஸோ நீங்களும் இன்னையோட சம்மர் கிளாஸஸ் முடியுது உங்கள் 3 பேர்த்துக்கு, இவங்க 2 பேர்த்துக்கு கண்டினியூ ஆகும். ஸோ வென் யூ கம், எனக்கு மட்டும் நீங்கள் க்ரீட்டிங் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ முன்ன அதெல்லாம் வச்சுருந்தீங்க எம்எஸ் ஈவினிங் செஷன்ஸில். உள்ளே வந்தால் நிதின் உள்ளே வந்தான்னா நகுலனுக்கு, தக்ஷனுக்கு, மித்ராவுக்கு, கீர்த்தனா, பிருந்தாவுக்கு, கல்பிதாவுக்கு அத்தனை பேருக்கு விஷ் பண்ணிட்டு உள்ள வருவீங்களே. இப்போ அதெல்லாம் எங்கே போச்சு? என்ன நிதின் எங்கே போச்சு அதெல்லாம்? ஸோ குட் ஈவினிங் சார் அப்படின்ட்டு வருவீங்க, அப்புறம் குட் ஈவினிங்க்கா, குட் ஈவினிங் அப்படின்ட்டு. ஸோ அதை ஃபாலோ பண்ணு. கிளாஸில் உங்களை புரிஞ்ச ஃப்ரெண்ட் இருந்தானா அவனுக்கு அதை பண்ணுங்க. ஸோ உள்ளே போகிறீங்க, குட் மார்னிங்னு அவன் பேரை சொல்லுங்கள், இல்லை நீங்கள் அவனை எப்படி கூப்பிட்றீங்களோ எப்படி கூப்பிட்டுக்குங்க, குட் மார்னிங்னு சொல்லுங்கள். ஸோ தட்ஸ் சீக்கிங், தட்ஸ் க்ரீட்டிங். அதே மாதிரி ஒரு டீச்சர் ரூமில் இருக்காங்க, உள்ளே போகிறீங்க, சீக் பர்மிஷன், மே ஐ கம் இன் சார் அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் போய் உள்ளே போய் குட் மார்னிங் சார் அப்படின்ட்டு. அதான் சீக்கிங் பர்மிஷன். அது சின்ன சின்ன விஷயங்கள், ஸ்மால் குட் மேனர்ஸ் வில் மேக் ஹியூஜ் டிஃபரன்ஸ். ஃபிஃப்த் ஒன், P.T.S.E. ப்ளீஸ், தேங்க்யூ, சாரி அண்ட் எக்ஸ்கியூஸ் மீ. ப்ளீஸ் அப்படிங்கிறது உன்னை விட 55 வயசு சின்ன பையனாக இருந்தாலும் அவங்ககிட்ட கூட அதை யூஸ் பண்ணலாம். நிதின், கேன் யூ ப்ளீஸ் கெட் தட் நோட் புக் ஃபார் மீ? கவின், கேன் யூ ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆன் தட் லைட்? சுஷ்மிதா, கேன் யூ ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆஃப் தட் ட்ரைபாட்? Danesh, can you please switch off that? Mitra, can you please do this? Can you please do that? So, can you please? It's a beautiful abbreviation. Smartphone காலகட்டம் வந்ததுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் மறந்துட்டோம். ஸோ அந்த ப்ளீஸ் சொல்கிறது அப்படிங்கிறத மறந்துட்டோம். ஓகே, let me give you an example. Like, we all know Mahendra Singh Dhoni. So, Mahendra Singh Dhoni இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கு மெயின் காரணம் சச்சின். ஏன்னா அவங்க யாருக்கு அது தெரியாது. Because Sachin was the one who suggested the Board of Control for Cricket in India, BCCI, that Dhoni can make a very good captain. 2007 வேர்ல்டு கப்பில் சச்சின், ராகுல் டிராவிட், கங்குலி இருந்த டீம் வந்து டிசாஸ்டர்ஸாக ஃபெயில் ஆகும்போது தோனி அந்த டீமில் இருந்து அப்படியே பங்களாதேஷ் கிட்ட தோற்று அடி வாங்கிட்டு நம்மளாம் வெளியே வந்தோம். அப்போ வந்துட்டு ராகுல் டிராவிடோடைய கேப்டன்சி யாருக்கும் பிடிக்கல. ஸோ இட் வாஸ் சச்சின் டெண்டுல்கர் டிராவிட் கிட்ட போய் வச்சு, நான் போய் பிசிசிஐயில் பேச போகிறேன், கேப்டன்சிக்கு என்கிட்ட ஐடியா கேட்டிருக்காங்க, உனக்கு பதிலாக வேற ஒருத்தங்க சொல்கிறாங்க, நான் போய் சொல்லிட்டுமா அப்படின்னு ராகுல் டிராவிட் கிட்ட ஃபஸ்ட்டு பர்மிஷன் கேட்குறாங்க. பிகாஸ் ஹீஸ் இஸ் ஃப்ரெண்ட். ஓ, தாராளமாக உங்ககிட்ட கேட்குறாங்கன்னா தாராளமாக நீ சொல்லிட்டு ராகுல் டிராவிட்டு பர்மிஷன் கொடுக்குறாரு. நேராக போய் தோனியை கேப்டனாக போடுங்கன்னொன்னே, ஏங்க உங்களுக்கு அப்புறம் சீனியராக பவுலர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவர் விட்டு நேற்று வந்த பையன் 2 வருஷம் தான் அவன் வந்து 2005 தான் வந்து அவனை எப்படி போகிறதுன்ட்டு கேட்குறான். அப்போது ஏன் வந்து பர்டர்பிங்க தோனியை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டார். ஹி லைக்ஸ் தோனி வித் அ குட் மேனர்ட் பிஹேவியர். அது எப்போன்னு சொல்லி கேட்டால், when Sachin Tendulkar was playing a test match in 2004, Dhoni was carrying water bottles. டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் அப்போ வாட்டர் பாட்டிலில் பிளேயர்ஸ் தான் கொண்டு வருவாங்க. டீமில் இல்லாத பிளேயர்ஸ் ஓடி வருவாங்க. இப்போ ஐபிஎல்ல பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ டீமில் இல்லாத பிளேயர்ஸ் க்ளவுஸ் எடுத்துகிட்டு வா, பேட் எடுத்துகிட்டு வா, டவல் எடுத்துகிட்டு வந்து ஓடி வருவாங்க. ஸோ அப்படி வரும்போது
டெண்டுல்கர் வந்து இப்படி நின்றுட்டு இருக்கும்போது தோனி வந்துட்டு கையில் பாட்டில் வச்சுருக்காரு. பாட்டில் வச்சுருக்கும்போது தோனி வந்து எல்லாரும் கொடுக்குறப்ப இப்படி தான் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. பாஜி அப்படின்னா ரொம்ப மரியாதையான ஹிந்தி வார்த்தை. டெண்டுல்கர் எல்லாரும் அப்படி தான் கூப்பிடுவாங்க, நம்ம தலைவரேன்னு கூப்பிடுவோம் அந்த மாதிரி. பாஜி கேன் யூ ப்ளீஸ் கன்சிடர் ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்ட்டு இருக்கான். யார்? தோனி. சிஸ்டர் டெண்டுல்கர் பார்த்து இவரும் என்ன பண்ணியிருக்கார் டெண்டுல்கர், கேன் யூ ப்ளீஸ் பாஸ் த வாட்டர் அப்படின்னு. அதை கேட்டப்போ வந்துட்டு தோனிக்கு அப்படியே ஆச்சரியம். அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பி கங்குலிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் தோனி மறுபடியும் வந்துட்டு சரி நம்மளை பார்த்து ப்ளீஸ்ன்னு சொன்னார், நம்ம இதுக்கு இவருக்கு ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணுமே அப்படின்ட்டு, பாஜி கேன் யூ ப்ளீஸ் கன்சிடர் ட்ரிங்கிங் வாட்டர் நவ் பிகாஸ் யூ ஆர் ஸ்பீக்கிங் டு தாதா ஃபார் அ லாங் டைம், ப்ளீஸ் ஹேவ் அ சிப் அப்படின்னா அது ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த மாதிரி ஒரு குட் பிஹேவியர் தான் டெண்டுல்கருக்கு ஒரு நல்ல கேப்டனாக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேன் யூ ப்ளீஸ், ஸோ டெண்டுல்கர் செட் தேங்க்யூ அண்ட் டெண்டுல்கர் ஆல்சோ செட் சாரி, நான் அவனை ரொம்ப நேரமாக நோட்டீஸ் பண்ணல, சாரி. இது எல்லாமே அந்த P.T.S.E எல்லாமே அந்த இன்சிடென்ட்டில் நடந்திருக்கு. And look at the incident. It was a mark of an incident which created history. You know, two great legends of Indian cricket are born because of this good manners, right? அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ், தேங்க்யூ, சாரி, எக்ஸ்கியூஸ் மீங்கிறத அடிக்கடி யூஸ் பண்ணுங்க, ரைட்? 6th one, பாசிட்டிவ் பாடி லாங்குவேஜ். மெயின்டைன் ஐ கான்டாக்ட், ஹேண்ட்ஷேக், ஸ்மைல், வார்ம்னஸ் இன் என்டையர் பாடி. 6வது குட் மேனர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர்கிட்ட பேசும்போது ஆர் when you are having a conversation, maintain the positive body language. அந்த மெயின்டைன் த பாசிட்டிவ் பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறதுல இப்போ நான் உங்ககிட்ட பண்ணிட்டு இருக்க மாதிரி தான். ஐ எம் மேக்கிங் ஷூர் தட் ஐ எம் சீயிங் ஆல் த 5 pairs of eyes when I'm speaking. I'm not ignoring anybody, right? ஹேண்ட்ஷேக் அப்படிங்கிறது உள்ளே வரும்போது சரி, பிரிஞ்சு நம்ம பேசிட்டு போகும்போது சரி, ஆஸ் யூ மென்ஷன், மேக் த ஹேண்ட்ஷேக் அப்படிங்கிறது. ஹேண்ட்ஷேக்கில் நிறையா விதங்கள் இருக்குது. அது எப்படின்னு சொல்லி கேட்டால், ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி தான் ஹேண்ட்ஷேக் கொடுக்கணும், இன்னும் நைஸ் வார்ம் ஹேண்ட். ஏன்னா எல்லாருடைய ஸ்கூல்லையும் இப்போ ஹேண்ட்ஷேக் அப்படிங்கிறது ஒரு காமன் ப்ராக்டிஸ். நைஸ் வார்ம், இப்படி ஓப்பன் பாம்பில் கொடுக்கணும், இப்படியும் கொடுக்கக்கூடாது, இப்படியும் கொடுக்கக்கூடாது. ஸோ கரெக்டாக வந்துட்டு இந்த வெப்பிங், 2 வெப்பிங் இப்படி கனெக்ட் ஆகணும். இப்படி கனெக்ட் ஆகி 1 2, தட்ஸ் அ ஹேண்ட்ஷேக். ஓகே, டெத் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி கை கொடுத்தா செத்து போன மீன் மாதிரி கை கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ தட்ஸ் கால்ட் திஸ் டெத் ஃபிஷ், ரைட்? அதே மாதிரி கிவிங் த ஃபிங்கர்ஸ் அலோன், 4 ஃபிங்கர்ஸை மட்டும் கொடுக்குறது. நீ வேணா பிடிச்சிக்கோ, இல்லாட்டி இப்போ நான் அவ்வளோ பெரிய ஆள், நீ சாதாரண ஆள் அப்படிங்கிற மாதிரி டாமினேஷனை காமிக்கும். இன்னும் சில பேர் இப்படி கை கொடுப்பாங்க, ஆனால் நீ கை பிடிச்சதுக்கப்புறம் அவங்க அப்படி மாறு பண்ண மாட்டேன், என்ன பிடிச்சிக்கோ அவ்வளோதான், உனக்கெல்லாம் நான் கை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி ஹேண்ட்ஷேக்கில் நிறைய சயின்ஸ் இருக்குது. பட் இங்கே நான் சொல்கிறது என்ன சொல்லி கேட்டால், ஜஸ்ட் மேக் அ ஃபர்ம் கிரிப், 1 2, how do you do அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் நெக்ஸ்ட் ஒன். அப்புறம் ஸ்மைல், பேசும்போது ஒரு லைட்டான ஸ்மைல் அப்படிங்கிறது, அது நான் சொல்கிறதுக்கு எனக்கு அருகதே கிடையாது, பிகாஸ் ஐ நெவர் டூ தட், பட் யூ கேன் ப்ராக்டிஸ் தட். அப்புறம் வார்ம்னஸ் இன் என்டையர் பாடி, லைக் ஸ்டாண்டிங் ஸ்ட்ரைட், கீப்பிங் த ஸ்பைனல் கார்ட் ஸ்ட்ரைட், இந்த கால் ரெண்டும் வந்துட்டு ஷோல்டர் லெவலில் இப்படி வச்சுட்டு இருக்கிறது. ஸோ ஷோல்டர்ஸ் ப்ராட், தட்ஸ் கால்ட் அஸ் வார்ம்னஸ் இன் பாடி. வார்ம்னஸ் இன் என்டையர் பாடி அப்படிங்கிறது போத் ஃபார் த கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், 2 பேருமே அப்படி உங்களுடைய ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நின்னீங்கன்னாவே தட்ஸ் ஃபைன், தட்ஸ் அபவுட் இட். நவ் 7th one, saying goodbye and thanks. Saying goodbye and thanks while leaving. So many times what we do is, when we enter, we will seek permission and we will greet. It is also a responsibility to greet back once you are going out. நீ திரும்ப போகும்போது greet, you have to greet. பேசுகிறோம், பேசிட்டு கடைசியில் வந்துட்டு அந்த பையனுக்கு ஒரு ஹெல்ப்பை சொல்கிறோம், சொல்லிவிட்டு அவங்க கிளம்பும்போது அவங்க பேரண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் சஜஷன்ட்டு போகிறாங்க. பையன் பார்த்தீங்கன்னா அப்படின்னு கிளம்பிடுவான். அது ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஸோ அவனை அங்கே என்ன பண்ணணும், தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு சொல்லணும், இல்லாட்டி தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லணும். So saying goodbye and thanks while leaving is a very, very ignored point, and that will hurt many people, and your total atrocity of your behaviors will be reflected. அதனால் எங்கிருந்து நீங்கள் கிளம்புனீங்கனாலும் அங்கே இருக்கவங்க கிட்ட ஒரு வார்ம் தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் நீங்கள் கிளம்பணும். That's about it. Okay, right? 8th one, and you will finish up with this. These are basic good manners. Questioning with politeness. Politeness, இது கொஸ்டினிங் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. இன்ஃபேக்ட் கொஸ்டினிங் அப்படிங்கிறதுக்கு பதிலாக பொலைட்னஸ்னு ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா I'll be even more happy, because politeness is a great good manners, right? Being polite. So like you are taking notes in the classroom and you did not understand what the teacher said, and when you look into the classmate அப்படின்னா பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்ததுன்னா அங்கே பொலைட்னஸ்லாம் தேவையில்லை. பட் நீங்கள் நாளைக்கு ஒரு காலேஜுக்கு போகிறீங்க, காலேஜில் போய் உங்கள் கூட உட்காந்துருக்கிறப்போ வந்துட்டு இட்ஸ் அ நியூ ஸ்ட்ரேஞ்சர், கோயிங் டு பி அ ஃப்ரெண்ட் பட் ரைட் நோ ஸ்ட்ரேஞ்சர் அப்படிங்கும்போது அந்த இடத்துல உங்கள் பொலைட்னஸ் நீங்கள் எக்ஸ்கியூஸ் மீ கேன் யூ டெல் மீ வாட் த டீச்சர் மென்ஷன் அப்படின்ட்டு. இதில் டெட் பாய்ட்ஸ் சொசைட்டின்னு ஒரு படம் இருக்குது. ஐ வாண்ட் யூ டு வாட்ச் தட் மூவி. டெட் பாய்ட்ஸ் சொசைட்டி 1980s வந்த படம். ராபின் வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன் நடித்தது. அவர் இறந்துட்டார். நல்ல என்னுடைய ஃபேவரட் ஹாலிவுட் ஆக்டர். அவர் வந்துட்டு +1 +2 பசங்க
இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு இங்கிலீஷ் டீச்சராக போவார். அங்கே வந்து அந்த பசங்களுடைய மனசுக்குள்ளே அவருடைய மைண்டு, அந்த பசங்களுடைய மைண்டுக்குள்ளே போது ஒரு ரெவல்யூஷனே க்ரியேட் பண்ணிடுவார். நிறைய புக் ஆத்தர்ஸ் அப்படிங்கிறவங்களை க்ரியேட் பண்ணுறத ஒரு லட்சியமாக வச்சுருக்கிற அவர் நிறைய பசங்களுடைய உலகத்தையே மாற்றிடுவார். அதில் அவர்கிட்ட லேர்ன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா பசங்கிட்ட இந்த பொலைட்னஸ் இது எல்லாமே மாறிடும். எல்லாமே பொய்டிக்காக பார்ப்பானுங்க, எல்லாமே க்ரியேட்டிவாக பார்ப்பானுங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுவாங்க. யூ ஷுட் வாட்ச் தட் மூவி, ரைட்? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த பொலைட்டாக பேசுறது, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எப்படி பேசிக்கிறது, ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கல்ச்சர்டாக பிஹேவ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே அந்த மூவியில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஹவு தே டாக் டு ஈச் அதர் வித் பொலைட்னஸ், ஹவு தே டாக் டு த டீச்சர்ஸ் வித் பொலைட்னஸ், ஹவு தே டாக் டு த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வித் பொலைட்னஸ், ரைட்? ஸோ பொலைட்டாக பேசுறது அப்படிங்கிறதும் அதுலேயும் உங்கள் ஸ்டைலை நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ரைட். ஸோ தட்ஸ் அபவுட் இட். பிக் இட் அப். 9th one, ஸ்டாண்டிங் அப் ஃபார் யோர் செல்ஃப். இந்த ஸ்டாண்டிங் அப் ஃபார் யோர் செல்ஃப் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டால், கவின்ராஜும் மித்ராவும் 2 ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ன்னு வச்சுக்கோ. தே டோன்ட் நோ ஈச் அதர். ஆனால் 2 பேருமே 12th grade ஸ்டூடெண்ட்ஸ்ன்ட்டு இந்த ஸ்டோரியில் ஒரு சின்ன கற்பனை. கவின்ராஜ் வந்து மெடிசன் படிக்கிறாப்படி, ஓகே, கவின்ராஜ் இன்ஜினியரிங் படிக்கிறாப்படி, இன்ஜினியரிங்க்கு he is in the 12th grade and he is in the second group and Mitra is in the first group doing her medicine. 2 பேருக்கும் காமனான ஒரு விஷயத்தில் வந்துட்டு ஒரு டிஸ்கஷன் வருது. அந்த டிஸ்கஷனில் மித்ரா வந்து ஒரு படித்த ஆர்டிக்கலில் ஏதோ ஒன்று சொல்கிறாப்படி, கவின்ராஜ் வந்து அந்த ஆர்டிக்கலை எழுதின ஒரு பர்சன்கிட்டயே ஒரு கான்டாக்ட் இருக்குங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி அதில் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஆர்குமெண்ட் வரும்போது அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷன். ஸோ இந்த இடத்துல கவின்ராஜ் சொல்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்கும், ஏன்னா அந்த ஆத்தரை எழுதினவங்ககிட்டயே பேசுனதுனால. மித்ரா சொன்னது தியரிட்டிக்கலி கரெக்டாக இருக்கும், ஏன்னா அந்த ஆத்தர் எழுதின ஆர்டிக்கலை படித்ததுனால. ஸோ இங்கே இவங்க 2 பேரும் இந்த ஆர்குமெண்ட்டில் எப்படி பிஹேவ் பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் டோன்ஸை சொல்லிடுறேன், டூஸை விட டோன்ஸை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சண்டை வரக்கூடாது, 2 பேரும் அவங்கள ஷேமிங் பண்ணிக்க கூடாது, 2 பேரும் அவங்கள தாழ்த்திக்க கூடாது. அப்படி இல்லாமல் இந்த ஹெல்த்தியான ஆர்குமெண்ட்டை எப்படி கொண்டு போகலாம்? குட் மேனர்ஸ் ரேஞ்சில் யோசிங்க. வாட் இஸ் யூ திங்கிங்? இப்போ இந்த இடத்துல as you 3 rightly mentioned, standing up for yourself அப்படின்னு என்னன்னு கேட்டால், நான் சொல்கிற பாயிண்ட் எனக்கு கரெக்டு அப்படிங்கிறப்போ நீ அதை எப்படி ஸ்டாண்டப் பண்ணுவ அப்படின்ட்டு. அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் டவுன் ஆகி ஆகும். ஆனால் டவுன் ஆகிறதுக்கு நம்ம ஈகோ விடாது, ரைட்? லட்சுமி சண்டை போடுவோம், நான் பார்த்துட்ருக்கேன், நான் படிச்சுட்டு வந்துருக்கிறேன், என்கிட்ட வந்து பேசுவீங்க அப்படின்னு அவன் சண்டை போடுறான். நான் வந்துட்டு இல்லைம்மா, நான் ஆத்தரிட்டியே இப்போ கான்டாக்டில் இருக்கேன், நேற்று கூட அவர் எனக்கு ஒரு இமெயில் பண்ணாருமா, அதை வச்சு என்னால் பேச முடியும் அப்படின்னு. ஸோ கிருஷ்ணா ஒத்துக்க மாட்டேன், நான் அப்படின்ட்டு கோவத்தை காமிக்கிறேன். அந்த இடத்துல either I can stand up for myself or I can allow Rishmita for stand up for herself. ஸோ அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் ஃப்ளெக்சிபிளாக போகும். அப்போது நீ அந்த இடத்துல 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஹைஃபன் போட்டு அந்த 2 விஷயத்தை எடுத்து ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸ்டாண்டிங் அப் ஃபார் யோர் செல்ஃபில் நீ ஃபர்ஸ்ட் கற்றுக்கிறது என்னன்னு சொல்லி கேட்டால், கொலாபரேட்டிங் அப்படிங்கிற வார்த்தையை தியானம் யூஸ் பண்ணான்ல, அது என்னன்னு சொல்லி கேட்டால் நீ ஃப்ளெக்சிபிலிட்டின்னு எழுதுற. ஃப்ளெக்சிபிலிட்டி ஃபஸ்ட்டு அவங்க பேசுகிற விஷயத்த கேட்கணும். அது நீங்கள் 3 பேருமே சொன்னது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன ஷோ பண்ணுறீங்க? ஃப்ளெக்சிபிலிட்டி. அடுத்தது என்னது? கிரெடிபிலிட்டி. ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் கிரெடிபிலிட்டி. கிரெடிபிலிட்டி அப்படின்னா அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய உண்மை. இப்போ மித்ரா சொல்கிற அப்படி, வெல், நோ அஃபென்ஸ் டு யூ கவின்ராஜ், although you are having a contact with that author, I have got some support from the other people also like me. ஸோ நீ ஆத்தர்கிட்டயே பேசியிருக்கலாம், ஆனால் இந்த ஆர்டிக்கலை ரீட் பண்ண 2000 பேர் என்ன சொன்னாங்கங்கிற டேட்டா என்கிட்ட இருக்கு. அப்படிங்கும்போது கவின்ராஜ் அமைதியாகும். அப்போ இந்த இடத்துல மித்ரா கிட்ட கையில் என்ன இருக்கு? கிரெடிபிலிட்டி. கிரெடிபிலிட்டிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அபரிதமான உண்மைகளை கொண்ட சேகரிப்பு. the data that you have with enormous truth, அதுக்கு பேர் தான் கிரெடிபிலிட்டி. So when Kavinraj says that sir Karl Marx was a very good socialist அப்படின்னா அவங்ககிட்ட கிரெடிபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். டைம் எதுக்கு பார்க்குற? பிஸியாக இருக்கியோ? அப்படியா? நான் கண்டினியூ பண்ணலாமா? தேங்க்யூ. ஸோ கார்ல் மார்க்ஸ் சோஷியலிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்ககிட்ட கிரெடிபிலிட்டி இருக்குன்னு. சார் கார்ல் மார்க்ஸ் சூப்பர் ஐபிஎல் பிளேயர் சார், என்ன சொல்கிறீங்க, அவர் கிரிக்கெட் விளையாடுவார் அப்படின்னு சொல்லி சொன்னால் there is zero credibility and he is boasting, right? ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி கிரெடிபிலிட்டி உங்ககிட்ட இருந்தால், டேட்டா ஸ்ட்ராங்காக இருந்து அடுத்தவன் பேசுறதை லிசனும் பண்ண அப்படின்னம்னா, that's a beautiful good manners. That's called a stand up for yourself. And the last but by no means the least, 10th one, listening. Listening is a great good manners. Listeningல 4 factors இருக்கு. So come down. Full length, empathy, EMP, ATHY. Interest, sense of appreciation. இது 4 இருந்தால் தான் நீ ஒரு நல்ல லிசனர்.
Let me explain one by one. Full length என்னது? நீ பேசுறத நான் முழுசா கேட்கணும். உலகத்தில் இருக்கக்கூடிய 97% பிரச்சனைக்கு காரணமே இதுதான். Between students and teachers, between bosses and subordinates, between husbands and wives, between siblings, between brothers and sisters, between friends. ஒருத்தன் பேசுறத ஒருத்தன் ஃபுல்லா கேட்கறதே கிடையாது. ஸோ லிசனிங் நீ எப்போ எக்ஸ்பர்ட் அப்படின்னா, இப்போ நித்தினை எப்போ லிசனர் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு சொல்கிறேன், நல்லா நீ லிசன் பண்ணடா, தேங்க்யூ. ஏன்னா நீ நல்ல லிசனராக இருந்தால் பேசுறவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நீ ரொம்ப நல்ல லிசனராக பேசாமல் இருந்த அப்படின்னா நீ மைக்குன்னு அர்த்தம். உன்னை மைக்காக பிடிச்சி அவன் பேசிக்கிட்டே இருப்பான், ஏன்னா நீ லிசன் பண்ணிட்டே இருக்க. ஸோ யூ ஹேவ் டு ஸ்ட்ரைக் அவுட் அ பேலன்ஸ். ஃபுல் லென்த் அப்படின்னா அவன் என்ன பேசுறான்னு தயவு செய்து பொறுமையாக ஃபுல்லாக கேளு. எம்பத்தி அப்படின்னா அவனுடைய ஷூஸ்ல நீ இருந்து கேளு. Empathy means seeing the perspective in that man's eyes. When Nitin is sharing about football and how interesting football is for him in life, நான் நித்தினை அவன் சொல்ற ஃபுட்பாலை நித்தினுடைய சோல்குள்ள இருந்து பார்க்கணும். அது என்னுடைய கடமை. Empathy. When Mitra comes and says and speaks something about medicine, I'm not bothered about medicine, but I will have to empathically view and listen to her by getting into her shoes. அவனுடைய ஷூஸ்குள்ள நீ போய் பாரு. எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா, ஏன் நிலைமையில இருந்து யோசி அப்படிம்பாங்க. அந்த ஏன் நிலைமையில இருந்து யோசிக்கிறது அப்படிங்கிறது தான் எம்பத்தி. அவன் நிலைமையில போய் நீ யோசிக்கிறது. மூணாவது என்னன்னு சொல்லி கேட்டா, லிசன் பண்றேன்னா நடிக்காது, தயவு செய்து இன்ட்ரெஸ்டா லிசன் பண்ணு. சில பேர் நடிப்பாங்க, நல்லா நடிப்பாங்க, அப்புறம் அப்படியே ஆமாம் ஐயோ அப்புறம் நெல்லு நான் என்ன சொன்ன சொல்லு பார்க்கலாம் கவனிக்கலையே. அப்போ எதுக்கு அப்புறம் ஆமாம் ஐயோ ஈன் பலெல்லாம் காட்டினேன். We have got a lot of actors like that. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரிஜினலாக அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட் வார்த்தைகள் முதற்கொண்டு ஃபுல்லாக ஃபோட்டோகிராஃபிக் மெமரியோட இன்ட்ரெஸ்டோட லிசன் பண்ணணும். அண்ட் த லாஸ்ட் ஒரு சென்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன். ஓ அப்படியா, குட், ஓ ஐ சே, நைஸ். அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் நீ கொடுக்குறீல்ல, ஸோ அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படிங்கிறது தான் லிசனிங்கில் பெரிய விஷயம். சில பேர் இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க, டெட் பாடி பார்த்த மாதிரி இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களும் டெட் பாடி மாதிரி நிற்பாங்க, உன்னையும் டெட் பாடி மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட டேட்டா நல்லா கவனிச்சிருப்பாங்க. மேபி அவங்க ஸ்டைல் நல்லா இருக்காது, ஆனால் நல்லா கவனிச்சிருப்பாங்க. சில பேர் அப்படியே ஃப்ளவரியாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஓ சூப்பர் சூப்பர், ஃபேண்டாஸ்டிக், அட்டகாஸ், பியூட்டிஃபுல் எக்ஸாக்ட். ஒன்னையும் லிசன் பண்ணிருக்க மாட்டாங்க. நீ ரெண்டையுமே பண்ணாமல் சம்வேர் அந்த பேலன்ஸ், சென்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன், எ குட் நாட் பை லுக்கிங் இன்டு தி ஐஸ், ஓகே ஐ சே எஸ் எஸ் அப்படின்ட்டு அந்த லிசனிங், அந்த ஒரு தலையாட்டி கேட்கறது, அப்புறம் வார்த்தைகளால் அக்னாலேஜ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து தான் சென்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன். ஸோ இதெல்லாம் நீங்கள் லைஃப்பில் கொண்டு வரணும். Let's take a quick recap, shall we? So go to the first one. The first good manner, my dear boys and girls, salutation and the names while talking. Second good manner, there should be tiny little appreciations. Third good manner, respect everybody, but you are having the freedom of having your own respect in public places, classrooms, family occasions and strange environments. When you're getting into the room or when you're getting into a new place, seek permission and greet everybody. Number 5, always use these 4 things. Please, thank you, sorry, and seeking excuses for even tiny little things. 6th one, maintain a positive body language, maintain a proper eye contact, have a good handshake, and always wear a smile on your face when you are speaking to the others, and keep your entire body with a warmness, and that's called as PBL. PBL stands for positive body language. And the 7th one, when you are leaving the place, always say goodbye and thanks while leaving. 8th one, when you are speaking to someone or when you are questioning or when you are talking, always have the politeness in your words, in your body language and in the way you speak. 9th one, you must be having the situations where you have to stand up for yourself. And when you are trying to stand up for yourself and you are trying to prove your point, always have flexibility and credibility. Flexibility means just giving up so that other person feels comfortable. Credibility means have good accuracy on the data. And the 10th one and the last one is your listening tactics. You have to listen the full length of the statement and words. You have to listen by being in the speaker's shoes. You have to listen the person with all interest, and you have to have the sense of appreciation for the person while the person is speaking. உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த 10 குட் மேனர்ஸை இங்கே நான் சொல்லி கொடுத்ததை உங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் கேதர் ஆகிறாங்கன்னு பாருங்கள். நீங்கள் எவ்வளோ நல்லா ஃபீல் ஆகுறீங்கன்னு பாருங்கள். லாஸ்ட் one word, just write one word. இந்த எல்லா 10ஐயும் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா, capital letters, you will become a wonderful leader. So basically, இது ஒரு leadership quality. You will become a wonderful leader. All right? Any questions? All right. Thank you.